கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் படிங்க. 20வது வசனத்துல பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்போ ஒரு பெரிய முதல் காரியம் சமாதானம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் தெழுந்து வந்து சீஷர்களை பார்த்து சொன்னது வார்த்தை கூட முதல்ல தெரியுமா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமா, அந்த இருதயத்தில் ஒரு சமாதானம் வரணும். நிறைய பேர் எவ்வளோ ரொம்ப ஜெபம் பண்ணிட்டா கூட இறங்கி போகும்போது சமாதானம் தான் போயிடுறாங்க. இந்த ஜெபம் நடக்குமா நடக்காதான்னு. உன் ஜெபத்தை காட்டிலும் முதலாவது உன் வாயிலிருந்து நீ பேசுகிற நாவு மிக முக்கியம். நீ என்ன அறிக்கை செய்கிறீர் என்பதுதான் முக்கியம். அப்போ அந்த வார்த்தை, அந்த சத்தம், அந்த சத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அண்ட சராசரத்தை படைத்த தேவன் முதலாவது ஒரு வார்த்தை பேசினார். எல்லாத்தையும் அப்படியே படைச்சல, முதல்ல பேசுறாரு. சத்தம், ஒரு சத்தம் புறப்பட்டு போகுது. அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், படைத்தார். அப்போ அந்த சத்தம் போகுது, அந்த வார்த்தை எல்லாம் உண்டாக கடவது. முதல் வார்த்தை சொல்லுது, எல்லாம் உண்டாக கடவது, எல்லாம் நன்மையா இருக்க கடவது. அப்போ ஒரு நல்ல விஷயத்தை நீ உள்வாங்கிக்கணும்னு சொன்னா உன் இருதயம் சமாதானமா இருக்கணும். சமாதானமா இல்லாம ஜெபிக்க முடியாது, சமாதானமா இல்லாம சபைக்கு வர முடியாது. ஏன்? இருதயம் காயப்பட்டு சமாதானமா இல்லாம ஊழியம் செய்யவும் முடியாது. எந்த நிலையில நாம் இருதயத்தை கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா வச்சுக்க கற்றுக்கணும். ஆமா, யாரு வராங்க யாரு போறாங்க அதை நினைச்சு இதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு ஒன்னே ஒன்று, ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, அதை சொல்லணும். அந்த சமாதானம் நமக்கு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தேவன் நம்மை வழிநடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. உலக மக்கள், உலக காரியங்கள், உலக கவலை, உலக பிரச்சனைகள் நம்ம இருதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அவனுடைய வேலை. ஏன்னா நீ நல்லா இருந்துடக்கூடாது. உன் இருதயம் சமாதானமா இருந்துட்டா நீ சத்தியத்தை அறிஞ்சிடுவே. அப்போ உன் இருதயத்தை கலக்கத்திலையும் குழப்பத்திலையும் தேவையில்லாத சிந்தையில கொண்டு போயிட்டா நீ என்ன செய்வ? அப்போ அப்படின்னு வெறுத்து ஆலயத்துக்கு வார்த்தையே மறந்துடுவேன். இன்னைக்கு பிசாசானவன் அப்படிப்பட்ட காரியத்தை தான் அவன் செய்கிறான். அவன் செய்கிற பெரிய தந்திரமான காரியம் என்னன்னு சொன்னா, உங்கள் இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்க என்னென்ன வழிகள் இருக்குதோ அது எல்லா வழிகளும் அவன் தீர்மாய் போராடுவான். இன்னைக்கு அந்த பிசாசை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே விட்டுவிடு, முற்றிலும் தகுதி உள்ளவராக இருக்கிறீர்கள். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க.